வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கும் ஒரு நன்றி. ஸோ சாட்டர்டே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கிளியராக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மார்க்கெட் வந்து எது ரெசிஸ்டன்ஸ் எது சப்போர்ட்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணல, எந்த வீடியோவுமே போடல. ஸோ கிளியராக போட்டிருந்தோம் 19848 வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் வந்து ஒரு நல்ல சாரி 19848 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோ ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பாருங்க மண்டே. ஸோ மண்டே வந்து மார்க்கெட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப் அப் ஆனிச்சு. ஸோ ஏன்னா குளோபல் கியூஸ் நல்லா இருந்ததுனால கேப் அப் ஆனிச்சு. கேப் அப் ஆயிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஒன்றை தாண்ட முடியாம அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் சுத்திட்டு இங்க பாருங்க, இது வந்து என்னைக்கு டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே வந்து அப்படியே சைட்வேஸ்லயே போணுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்து செல் ஆஃப் ஆயிருச்சு. ஸோ ஆல்ரெடி நான் கிளியரா சொல்லியிருந்தேன், எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து இந்த கிரீன் லைனை தாண்டி வருதோ அப்பப்பெல்லாம் செல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கிரீன் லைனை தாண்டி வரும்போது ஒரு லாட் ஒரு சிஇ வந்து செல் பண்ணியிருக்கலாம். அடுத்தது இந்த கிரீன் லைன் கிட்ட வரும்போது இன்னொரு லாட் வந்து ஒரு சிஇ வந்து செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்டாப் லாஸ் வந்து இங்க பக்கத்துல வச்சுக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா 19848 கிராஸ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்ன வரைக்கும் நமக்கு அது வந்து கிராஸ் பண்ணல. அதே மாதிரி ஒருவேளை இங்க இருந்து தொட்டுருச்சுன்னா மறுபடியும் அங்க இருந்து நம்மளோட ரெக்டாங்கிள தொடுன்னு சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து பர்ஃபெக்ட்டா தொட்டிருக்கு இது வரைக்கும். ஸோ அடுத்தது நாளைக்கு என்னவாகலாம் அப்படின்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒண்ணு சைட்வேஸ்ல போக வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த ஜோன்லயே அப்படியே அப்படி சைட்வேஸ்ல போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி, ஒருவேளை குளோபல் கியூஸ் வந்து ரொம்ப வீக்கா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து நம்மளோட 500 ஜோன வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒருவேளை மார்க்கெட் வந்து 500 ஜோன் கிட்ட வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து மார்க்கெட்ட வந்து பை பண்ணுங்க. பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து பக்கமாவே வச்சுக்கங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இப்ப மிடில் ஈஸ்ட்ல வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. பாலஸ்தீனம், நம்ம இந்த இஸ்ரேல் ஃபைட் இருக்கிறதுனால, ஸோ மார்க்கெட் வந்து உடனே நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னா, அப்படிலாம் ரியாக்ட் பண்ணாது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் நமக்கு. அப்படியே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ வச்சுக்கிட்டு தான் எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னா, அப்படிலாம் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா, திடீர்னு ஒரு குளோபல் கியூ ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால தான் எப்போதுமே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது நல்லது. பட் அட் த எண்ட் வந்து என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து நான் பெர்சனலா ஃபீல் பண்றது, ஒருவேள 500ல இருந்து மேபி ரெக்கவர் ஆகலாம் மறுபடியும். ரெக்கவர் ஆயிட்டு இப்படியே கொஞ்சம் சைட்வேஸ்ல போகும். இன்னும் ஒரு 2 நாளைக்கு. ஸோ அதனால வந்து இத நீங்க ட்ரேட் செட்டப்பா எடுத்துக்கங்க. இன் பிட்வீன்ல வந்து நெறைய பேர் வந்து ரொம்ப நியூஸ வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா எந்த நியூஸ் வேணுமாலும் மார்க்கெட்ட வந்து திடீர்னு 100 பாயிண்ட் கீழ கொண்டு போவும். திடீர்னு 100 பாயிண்ட் மேல கொண்டு போவும். அது மட்டும் இல்லாத இப்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு நமக்கு. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்னும் நெறைய ரிசல்ட்ஸ் அதுவும் நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் வருது. இன்னைக்கும் சில ஐடி கம்பெனிஸு, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பந்தன் பேங்க், விப்ரோ, இண்டஸ் இந்தியா பேங்க் இது எல்லாமே வந்து இன்னைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணதுனால நாளைக்கு வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். அதாவது நீங்க திடீர்னு பிஇ பை பண்ணீங்க அப்படின்னா, சி லாஸ்ல போவும். சிஇ பை பண்ணீங்கன்னா லாஸ்ல போவும். ஸோ அதனால ப்ராப்பரா ஹெட்ஜிங் வச்சு பண்ணுங்க நாளைக்கு மார்க்கெட்ட. ஸோ கண்டிப்பா கீ ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா 19,520. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு கீ சப்போர்ட் நமக்கு. இங்க இருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆக வாய்ப்பு இருக்கு. அன்டில் நமக்கு நியூஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா. அது மட்டும் இல்லாத ஒண்ணும் பெரிய ஃபால் கிடையாது இதுவரைக்குமே. இன்ன வரைக்கும் மார்க்கெட் வந்து S&P 500 இருக்கட்டும், இல்ல டவ் ஜோன்ஸ் வந்து 142 பாயிண்ட் டவுன் ஆயிருச்சு. இது கொஞ்சம் ரிஸ்க் தான். அதே மாரி நாஸ்டாக்கும் வந்து ஓகே ஓரளவுக்கு இருக்கு. நாஸ்டாக் நல்லா இருந்துச்சுன்னா, ஓரளவுக்கு நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் யூரோப்பியன் மார்க்கெட்டும் வந்து ரொம்ப டவுனா இருக்கு. இப்போதைக்கு எல்லாமே பியரிஷ் தான். நம்ம மார்க்கெட்ட முதற்கொண்டு எல்லாமே பியரிஷ் தான். ஆனா அந்த பியர் வந்து ரொம்ப ஹெவியா இருக்குமா அப்படின்னா, நாளைக்கு இருக்கிறது கஷ்டம். ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டேங்கிறதுனால. ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து பெரிய டவுன் ஆக வாய்ப்பு இல்ல. வந்தாலுமே 500 ஜோன் வரும்போது எல்லாமே ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இல்லாட்டி மோஸ்ட்லி சைட்வேஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. அட் த சேம் டைம் பாருங்க, நமக்கு வந்து 10 இயர்ஸ் ஈல்டு வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம மார்க்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் விக்ஸ் பாருங்க. விக்ஸ் வந்து யுஎஸ் விக்ஸ் வந்து 18 வந்துருச்சு. இதுவும் நம்ம மார்க்கெட்டுக்கு டேஞ்சரு. ஸோ நம்மளோட விக்ஸ் வந்து கிரீன்ல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு. அதுவும் கொஞ்சம் நமக்கு டேஞ்சரு. அது மட்டும் இல்லாத க்ரூட் ஆயில் பிரைஸும் பாருங்க இன்கிரீஸ் ஆகுது. ஸோ நம்ம மார்க்கெட்டுக்கு இது எல்லாமே பேட் சைன் தான். இங்க இருக்கிற 4 விஷயமுமே நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து பேட் சைன் தான். அதுவும் இன்னைக்கு இது
பேங்க் நிஃப்டி செல் பண்ணியிருக்கிறத பார்த்தா, மார்க்கெட் ரொம்ப பியரிஷா தெரியுது. பட் ரொம்ப பியரிஷா இருக்குமா அப்டின்னா, கண்டிப்பா 500 தாண்டுற வரைக்கும் நம்ம வந்து பியர்ன்னு சொல்ல முடியாது. அந்த வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பா சைட்வேஸ்ல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நாளைக்கு ட்ரேட் செட்டப் நீங்க இப்டி பிளான் பண்ணிக்கங்க. எப்பப்பலாம் ரெட் லைன் வருதோ, அப்ப வந்து மார்க்கெட்ட பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு, எப்பப்பலாம் கிரீன் லைன் கிட்ட வருதோ, அதுக்கப்புறம் மார்க்கெட்ட வந்து செல் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி இனிமேல் வந்து இந்த லைன் வந்து நமக்கு தேவைப்படாது. ஸோ இதோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.